இங்கே தானே வராது சொல்ல முடியும். அது இன்றைக்கு ரெண்டு தான் இப்படி தான் போய் நம்ம எங்களோட எல்லாம் மட்டும்தான் போய் இருக்குது. அதில் வந்து திறப்பின உள்ளுக்கால அதிகாரி என்ன சரியான முடிவு மனுஷிலைகள் பூந்து வாருங்க. இராணுவத்தினரிடம் குழம்பிய பலாலி மக்கள் இன்றைய தினம் பலாலி இராயராயேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு செல்வதற்காக பாதை திறக்கப்பட இருந்தது. இந்த பாதை திறக்கப்படுறது தொடர்பாக செய்தித்தாள்களில் 10ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 பாதை திறக்கப்படும் என்று சொல்லி தகவல் வந்தது. அந்த தகவலை அறிந்து நாங்களும் உரிய இடத்துக்கு வந்திருந்தோம். இந்த காணொளி பலாலியில் என்ன இடம்பெற்றது, இராணுவத்தினருடன் மக்கள் உரையாடிய விடயம் என்ன, இந்த பாதை திறக்கப்படுமா இல்லையா, இது தொடர்பான முழு விவரங்களையும் இந்த காணொலியில் எடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ராயராயேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு எப்படி ஒரு காட்டுப்பாதை வழியாக செல்வது, அந்த எங்களோட வந்த அந்த ஐயாமார் என்னெல்லாம் செய்தார்கள், காலையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரை என்ன இடம்பெற்றது என்கின்ற ஒரு தகவல் தான் இது. முழுவதுமாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இங்கே நடந்த சம்பவத்தை அப்படியே நான் உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன். இறுதியில் நடந்த தீர்வு என்ன, இராணுவத்தினர் மக்களோட உரையாடி இந்த உயர் பாதுகாப்புக்கு வலயத்துக்குள்ளே வந்து கொடுத்த அந்த தீர்வு என்ன என்று சொல்லி இந்த காணொலியில் முழுவதுமாக சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் முக்கியமான இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். வாங்க பார்ப்போம். விருது யூடியூப் சேனலில் முதன்மையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். காலை நேரம் பலாலியில் நிற்கிறோம். இதுதான் அந்த இராணுவம் விடுவிக்கிற பாதை. இப்போ உள்ளே எல்லாம் மக்கள் நிற்கணுமா. இதில் வந்து கொஞ்சம் பேர் நிற்கணும். ஐயா, இப்போ நாங்கள் நிற்கிற பாதைக்கு என்ன பேர்? அம்மன் வீதி. அம்மன் வீதி. பலாலி வடக்கா கிழக்கா தெற்கா? கிழக்கு. ரைட். பலாலி கிழக்கில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் நடக்க போகுது. இப்போ அதை பார்க்க தான் நாங்கள் இப்போ உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ரைட். இதுக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் வந்து விடுவிக்கப்பட்ட காணிகள். மக்கள் வந்து தூண் போட்டு தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் ஏற்கனவே விட்டாச்சு. இப்போ உள்ளே போய் தான் பார்க்க போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அவங்க வந்து இதை வெட்டி விடணும், இதை வெட்டுறாங்க கூலிப்படம் சொல்றது என்னையா அப்போ எம்பி சொன்னார்ண்டாங்க. இதுதானே வளமையாக போகிற பாதை என்ன? நீங்கள் மற்ற இன்னொரு பாதை இருக்காமே, அது அது தற்காலிகமாக காணி, அது வேறு யாக்கிற காணி இருக்காங்க. இது பெர்மனண்டான பாதை. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு திறக்கரை இருக்கிறதாக பத்திரிகையில் வந்த பாதை. இன்றைக்கு எத்தனையாம் தேதி? 10ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 இளங்குமரனுக்கு தான் அடிக்கணும். அதுதானே கிழக்க போய் நம்ம. ஆனால் இதுலேயும் கதிரையை போட்டுருக்குற நீங்கள் வருவீங்களா? ஆனால் கொஞ்சம் பேர் தான் வந்துருக்குறீங்களே. என்ன வந்து போட்டாங்க, நின்றுட்டு பார்த்துட்டு போனவையா? கவலையான ஒரு விஷயம் தான். என்ன அங்கே அந்த சந்தியிலெல்லாம் 15 பேர் நம்ம பிள்ளையார் கோயில், காளி கோயில், பலாலியில் அப்படி ஒரு வள்ளியும் பிறவையோ இதுக்கு அந்த பக்கத்தால் 15 போட்டு வரலாமே. 15 போட்டு அதால் இதுக்கு போய் இதால் விட்டா அப்புறம் அதில் விடையில. ஆனால் ஒரு பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போனதா சொல்லினா இங்கே அங்கே தான் 15 கொண்டு வந்தது எங்களை ஐசியூவில் வண்டி 15. உங்களை 15 தான் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. 15 தான் முதல் விட்டவே. பிறகு இதுக்குள்ள தற்காலிகமாக வேறு யாக்கடை காணிக்கலால் விட்டவங்க. அப்போ காணிக்கார விட மாட்டாங்கல்ல, அவங்களெல்லாம் இல்லையே போட்டு கம்பி அடிச்சிட்டாங்க. ஓ, இப்போ எல்லாம் காணி டெவலப் ஆகிட்டு. அப்போ கம்பி அடித்தா நாங்கள் இதுக்கால போகிறோம், ஃப்ளைட்லையா போகிறோம். அப்போ இதால் தான் போகணும். இதுதான் பலாலி ராயராயேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு செல்கிற பாதை. இந்த பாதை வந்து 1990 பிறகு இன்னும் திறக்கப்படவே இல்லை. ஒரு காணி விடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முதல் என்னையா உள்ளே போயிருப்போம். என்ன 3 வருஷத்துக்கு முதல் இந்த 3 வருஷத்துக்கு முதல் காணி உள்ளே விடும் பொழுது உள்ளே போனாங்க. அந்த ஆலயம் வந்து நேராக போய் ஒரு 300 மீட்டர் நடந்து போனால் வலது பக்கத்தில் இருக்குது அந்த ஆலயம். வேலியெல்லாம் போட்டு இது வந்து இராணுவம் அடைச்ச வேலி.
நினைக்கிறேன் இந்த ரோட்டு இப்படியே விட மட்டும் புதுசாக போட்டிருக்கணும் என்ன இங்கால கூட விடையில இங்கே பாருங்க புதுசாக வந்து வீதியில் வந்து போட்டிருக்கணும் ஆனால் விடையில இந்த பலாலி காணிகளுக்குள்ள விடுபட்ட இடங்களை டெவலப் பாருங்க புதுசாக வந்து கிணறெல்லாம் கட்டியிருக்கணும். எங்கே போகிறீங்க? ஆனால் அவள் வந்து பார்த்து கொண்டு இருக்கணும் நின்று பாருங்க. இப்போ ஒரு ஆள் 2 பேர் இருந்தாலும் நின்று பார்த்து கொண்டு இருக்கணும். இப்போ ஊடகங்களும் வந்து இதில் வந்துருக்குறாங்க, ஊடகமும் வந்திருக்கு. ஆனால் பத்திரிகையில் வந்து இராணுவ அதிகாரியோட கதைச்சு 10ஆம் தேதி இந்த பாதையை திறந்து விட்டு ஆலயத்துக்கு சென்று வழிபட அனுமதி என்ற மாதிரி சொன்னவ. ஆனால் விடையில் ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பலாலி மக்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஆலயங்களை வழிபட 15 இராணுவத்தினர் விடுறீங்க. அது எங்கேன்னு சொன்னால் அது எந்த ரோட்டையா 15 விடுற இடம் என்ன சந்தி அது? பலால சந்தி. எத்தனை கோயிலையா இருக்குது இதுல இதே மாதிரி? இந்த மாதிரி எங்களோட எல்லாம் மட்டும்தான் பேர் இருக்குது. அங்கால ஒன்று இருக்குது பக்கத்தில். என்ன கோயில் அது முருகன் கோயில். ஓகே. ஸோ இராணுவத்தினர் வந்து அதில் நிற்கணும். என்ன நடக்க போதோ தெரியல, பார்ப்போம். பாருங்கள் ஐயா எல்லாம் குழம்பி போயிருக்கிறார் பாருங்க. மக்கள் குழம்பிட்டாங்க. ஐயா மேலெல்லாம் வந்து கொண்டிருக்கணும். பூஜை செய்கிறதுக்கு ஐயா ஊதுபத்தி மாலையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஊதுபத்தி பூ எல்லாம் கொண்டு வந்து. வணக்கம் ஐயா. என்னவா வலிக்கிடுவோமா? அதால் போவோமா இதால் போவோமா? என்னவா வாங்க பாதை திறக்கையிலே ஐயா ஒரு கேளுங்களேன். கேட்டுனாங்க அப்படியே இன்னைக்கு வச்சு மேலே கேட்டேன்னு. இன்றைக்கு இப்போ என்ன பத்திரிகையில் வந்ததை பார்த்து அப்படி வந்திருக்கிறீங்களா இல்லை வளமையாக இதால் விடுறவையா? வளமையாக இதால் விடையில அது போய் வளமையாக இப்போ இந்த முறை இதால் பாதை தொடர்ந்து விடுற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அதால் போய் கொண்டு இருந்தாங்க பயிர கோயில் அதை வளமையாக போய் கொண்டு இருந்தால் பாதை அடைச்சிட்டாங்க. அங்கே பாதை அடைச்சாப்பில் ஒன்றும் சீக்கிரம் இதை தான் கேட்டு கொண்டிருக்கிறோம். கோயில் அடிக்கு முடங்கோல். ரைட் ஒரு இதை விட்டு தான் கோயிலை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தரிசிச்சுட்டு வரலாம். தரிசிட்டு இன்னைக்கு திருவிழா வருது. எத்தனையாம் தேதி? எத்தனை? 20ஆம் தேதி. 20. போன வருஷம் கொடியேறம் செய்த நீங்களோ? அதால் போய் வந்தேன். இப்போ அதால் வந்து மக்களுக்கு காணி கொடுத்தோன்னே மக்கள் வேலியில் போட்டு அழைச்சி தங்க காணியை அச்சரக்க பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பாதியால் போக கொண்டு இருக்கீங்க ஜனங்கள். அதை எடுத்து விட்டால் நல்லது. இராணுவம் எல்லாம் ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு இதை போய் கோயிலில் தரிசி கொண்டு சொல்லி இராணுவம் எங்கள் ஜனாதிபதி அவரும் இதை சொல்ல போகணும். மக்கள் இந்த பாதையை கோயிலுக்கு போக விடுங்க. நாங்கள் என்ன அப்படியே 5 மணிக்கு போனால் இப்போ இரவுக்கு அங்கே நிற்க போகிறோம் இல்லை தான். கூட 5-6 மணியோட நாங்கள் வீட்டாக வந்துடுவோம். திருவிழா காலம் தொடங்குது. நாங்கள் கோயில் பூக்கள் எல்லாமே என்ன கோயிலுக்கு கொண்டு வந்தீங்க? கோயிலுக்கு பூவை பாருங்க. இதான் ஐயாண்ட இருக்கும். பூவெல்லாம் கொண்டு வந்துருக்கிறாரு. இப்போ உள்ள விடுவினமோ இல்லையோ தெரியாது. ஏற்கனவே அதில் இருந்த இராணுவத்தோட வந்து கதைச்சி குழம்பி இருந்த விடையிலேன்னு சொல்லி இப்போ அவை அங்கே உள்ள நிற்கினோம், பார்த்து கொண்டு இருக்கணும். ஓகே. இதில் நிற்க வேணாம் மட்டும் குழம்பியாச்சு. ஆமி அப்படியே சரி. உள்ளுக்க போனால் குளம் போகணும். அண்ணே கேட்போம். அண்ணா இப்போ முடிவு என்ன இப்போ உள்ளே போகிறதா இல்லையா? டேட் சொல்லியிருக்கிறோம். எத்தனையாம் தேதி? இன்றைக்கு தான் பேப்பரில் வந்திருக்கு. ஆனால் இன்னும் ஆமி வந்து முடிவு சொல்லல. அப்போ இப்போ உங்களுக்கு ஏமாட்டம் தானே. இப்போ 10:30 ஆகிட்டுது. இப்போ அலதராக்கையில் அது இப்போ இளங்குமரன் எம்பி தான் இந்த பத்திரிகையில் இந்த செய்தியை போட்டு வந்து சந்தித்த செய்தியெல்லாம் வெளியில் வந்தது. அவரோட தொடர்பு பண்ணிட்டீங்களா? அது தலைவர் தான் தொடர்பு கொண்டவர். நிர்வாக தலைவர் தான் தொடர்பு கொண்டவர். அப்போ அவர் கதைச்சிருக்கீனவன்ட்டு சொல்லியிருக்கு. அப்படியும் இந்த இதுக்குள்ள இந்த கீழே நாளைக்கு விடுவோம் வந்து இராணுவம் சொல்லியிருக்கு தலைவருக்கு, நிர்வாக தலைவருக்கு. இந்த கிழமைக்குள்ள
விடுவோம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அது இப்போ சிலர் இன்றைக்காம இருக்கும், இன்றைக்கு விடுவாங்க. 19 வாகனம் இல்லாமல் எடுத்து கோல் பண்ணி சொல்லியிருக்கு. ஆக்கள் நிற்கணும். ஆமி வந்து கோயில் நிர்வாகத்தில் ஆக்கள் நின்றா தங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையா? இந்த வாகனம் எல்லாம் போகுது வேறு. சரி, ஓகே. இதில் இருக்கலாம் தடையாது, பிரச்சனை இல்லை தானே? அப்போ இப்போ வெளிக்கிறீங்க. ரைட், இப்போ நாங்கள் வந்து தொடர் விளக்கத்தை வாங்கிட்டு போவோம். நாங்கள் தொடர் விளக்கத்தை வாங்கிட்டு போயிட்டு கேட்போம். அண்ணதாமல்ல என்ன நம்பரை வாங்கிட்டு போவோம். என்ன எப்போ விடுறேன்னு தெரியலையா? ஸோ எத்தனை வருஷமாச்சு இதோட? கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டு 90ஆம் ஆண்டு. நல்லவா 90ஆம் ஆண்டு போனீங்க. இதில் வந்து நிற்கிற மக்களுக்கு நாங்கள் என்ன நீங்கள் ஓப்பன் பண்ணுறது என்னபடியாக தான் மக்கள் வரையணும். அது சரி. எல்லாத்தையும் மக்கள் வரையும் அவங்க தங்களுக்கு அறிவித்தல் வரை இல்லையா? தமிழில் அதைக்கிறாங்க, இல்லை சிங்களத்தில் அதைக்கிறாங்க. ஐயோ, அது ஒரு நியூஸ்லாம் போட்டிருக்கு. அதான் பேப்பரை பார்த்தா நாங்களும் மந்தினாங்க, ஊடகம் எல்லாம் வந்திருக்கு. அவர் கேட்க போறார், திருப்பியும் கேட்க போறார். என்ன விலங்குமரனுக்கு முன்ன அவர் ஃபோன் பண்ணவர். ஃபோன் பண்ணிக்கே தண்டியாக வந்து கொண்டிருக்கிறோமாம். அவள் வந்து திறப்பின உண்டு மாதிரி சொன்னான். அப்படியும் சொல்லினோமா? நல்ல மாதிரியும் சொல்லினோம் சொல்கிறாங்க. நடைமுறைக்கு ஆகணும். இப்போ அதில் வந்து இராணுவத்திட்ட கேட்கறதுக்காண்டி போயிருக்கிறாரு. அப்போ வாரணம் வரியாக பார்ப்போம் என்ன நடக்கண்டு பார்ப்போம். அதாவது இலங்கையில் பலாலி இராணுவ அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் இன்னும் 36 வருஷங்களுக்கு மேலாக பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படையில் அதில் இதுவரை ஒப்படைச்ச பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். அதில் வந்து இப்போ வீடுகள் கட்டி பழைய வீடுகள் உடைக்கப்பட்டிருக்கு, பட்டைகள் வளர்ந்துருக்கிற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நானும் பத்திரிகையை பார்த்தால் வந்திருந்தேன். பலாலி கிழக்கில் வந்து நாங்கள் நிற்கிறோம். பலாலி கிழக்கு என்ற ஊரில் வந்து நிற்கிறோம். என்ன சொன்னவ இந்த பெரிய அங்கே கொழும்புலேருந்து இன்னும் அறிவித்தல் இல்லையா? வந்த பிறகு இன்றைக்கு இரவுக்கு இல்லை நாளைக்கு விடுவோம்னு சொல்லி இருக்கணும். சரி ஐயா, இதுதான் நிலைமை. உங்களுக்கு திருப்பி சொல்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ அப்போ பூவோட வந்து ஐயா நிலைமை என்ன? பூவை கொண்டு போக வேண்டியதான். காட்டுக்கெல்லாம் போகணும். உள்ளே போகலாம், இதால் போகலாம். இதான் இந்த மெயின் பாதை. அதுகளும் காணிகள் வேலி போட்டாங்கன்னா அதாலே வாங்க ஐயாவோட போவோம், பூந்து போய் பார்ப்போம். எதாலே ஐயா போக போகிறீங்க? பாதையை காட்டுங்க பார்ப்போம். இப்போ வந்து பொதுமக்கள் குறிப்பிட்ட இந்த தேதியில் வந்து பாதை விடையில் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்கணும். இராணுவத்தோட கதைச்சவை கேட்டு பார்த்தவ வந்த உடனே குழம்பியும் இருக்கணும். என்ன விடையில் விடுறேன்னு சொன்னதானே என்று சொல்லி இப்போ திரும்பி மக்கள் போகின்ற அந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதை இன்றைக்கு விடையில் இருந்தாலும் குறுக்கு பாதைகளுக்களால் போயிடும் போல நடக்குது. இப்போ நான் முடிஞ்ச வரை உள்ளே போய் காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் பலாலியில் இன்னொரு ஆலயத்தில் நிற்கிறோம். இதுவும் வந்து இராணுவ அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்து மக்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த ஆலயம்தான். இங்கே பாருங்க, அந்த ஐயா போய் கொண்டிருக்கிறார். எப்படியும் ஆலயத்துக்குள்ளே போய் ராயராஜ அம்மனுக்கு வந்து பூமாலை வைக்கணுமென்று சொல்லி ஐயா அந்த இதை பார்த்தீங்களா, வைரவர் கோயில் பலாலிக்கில் இருக்குது. இப்போ கட்டி கொண்டிருக்கணும் பாருங்கோ, புதுசாக கட்டினோம். ஸோ விடுபடுற ஆலயங்களை வந்து மக்கள் கட்டி கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல இதையும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். பலாலிக்குள்ளே பாருங்கள், இது ஒரு பழைய வைரவர் ஆலயம். இது விடுபடும் பொழுது நான் வந்திருக்கிறேன். இங்கே காணொலி இருக்குது. பச்சை காடாக இருந்தது. 10 ரூபா பண்ணி முன்னுக்கு தளங்கள் எல்லாம் போட்டு அமைக்கணும். இதில் இன்னொரு விஷயம்னு சொன்னால் பாருங்க, அன்னதான மடம் இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ பெருசாக கட்டிக்கணும் அப்படிங்க, இவ்வளோ பெருசுண்டு பாருங்க. இப்போ என்னென்னா இந்த ஆலயத்துக்கு பின்னால் இருக்கிற விடுபட்ட காணிகளுக்குள்ளால்
நாங்கள் பலாலி இராயேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு செல்ல போகிறோம். என்னதான் இருந்தாலும் நானே இந்த ஐயா மேலே பின்தொடர்றேன் என்று சொன்னால் எங்களோட நாட்டில் இப்படியும் இருக்குது, இப்படியும் நடக்குதுன்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ காணிகள் வந்து பகுதி பகுதியாக விட்டாச்சு தானே. விட்டதுமே வந்து பொதுமக்கள் வந்து வேலி அடைச்சிட்டாங்க. இப்போ முந்தி இதுக்கால புகைக்கு வந்து இலகுவாக இருந்தது. இப்போ அந்த பிரதான பாதை அங்கே இருக்குது. அந்த பாதையை விட்டால் தான் அவர்கள் இலகுவாக போய் வழிபடுவாங்க. இப்போ நீ இதுக்குள்ள அதுக்கெல்லாம் போக முடியாது. இருந்தாலும் அவன் போப்பேன்னு உங்கள் பாருங்க, ஐயா வர்ற வாட்ட பாருங்க, பூந்து போகிறார். ஸோ வேலியில் பாருங்க, வேலியில் போட்டு புதுக்குள்ளால தான் பூந்து போக போகிறோம். கஷ்டம் தான். ஓகே, இன்னும் இவ்வளவு தான் பாதை. பாருங்க, இப்படி தான் போயினோம். அவை போய் கொண்டிருக்கணும். 2 பக்கமும் முள்ளு கம்பி, நடுவால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த சொல்லுவார்கள் ஒரு நாள் வாழ்க்கை அப்படின்ட்டு. காட்டுக்குள்ளால் போகிறதெல்லாம் காணொலி எடுக்கிறது எனக்கு அந்த உணர்வு தான் பெறுது. இப்போ சப்பாத்துக்கெல்லாம் எங்களுக்கு வேறு பூம்பெல்லாம் வளர்ந்து கிடக்கு நடுவில். இது ஒழுங்கு என்ன நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய பகுதி என்று பாருங்க. இது வந்து உயர் பாதுகாப்பு வலயம் உள்ளுக்குள்ளே. இங்கே பாருங்க, பள்ளம் மாதிரி போகுதுப்பா. இப்போ ஐயா மேலே நடந்து போய் கொண்டிருக்கணும். இப்படி தான் வழி வர்றவ. பல பொருட்கள் இருக்குது. இங்கே பாருங்க, சரியான வெயில். இதெல்லாம் ஐயா இது என்ன குளமோ? பார்க்குறதுக்கு வந்து குளம் மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் அதால் விட்டுருந்தோம், அப்படி நீரை இலகுவாக வந்து போயிருப்போம். இதில் வந்து பாருங்க, யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்குது. ஓகே, இதான இந்த கராஜ். விடே இல்லை, கராஜ் இருக்கிறதால உள்ள விடுறேன் இல்லை. நடந்து போங்க. இன்றைக்கு வந்து கதிராம கந்தனை தரிசிக்கிறதுக்கு வந்து காட்டுப்பாதையை திறக்கினோம். எனக்கு அதான் ஞாபகம் வருது. அப்படி ஒரு பாதைகளால் போகிற ஒரு உணர்வு உண்டு. பெரிய மரம் ஒன்று விழுந்துடாது. அதுகளுக்கால தான் பூந்து வாரினோம். ஓ, நீங்கள் ஒவ்வொரு பள்ளியும் மாறினீங்களோ? இப்படி தான் மாறினீங்க. இப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் இப்படி இந்த காணி விடுவிக்கப்படாமல் இருக்கிறீங்க? 90 இருந்து இல்லை தான். ஓகே 1990ஆம் ஆண்டு. ஐயா வணக்கம். உங்களை பார்க்க எனக்கு பெருமையாக இருக்குது. இப்போ நிறைய பேர் கோயிலை கட்டி வழிபட ஆகல் இல்லாமல் இருக்கணும். ஆனால் நாங்கள் ஒரு பாதை விடாட்டிக்கும் நான் உள்ளே பூந்து போய் விட்ட இடத்தால் போய் விளக்கு வைப்பேன்னு சொல்லி போகிறீங்க பாருங்க. அதை நினச்சி உங்களோட பேர் என்ன ஐயா? எனக்கு பேர் ஞானப்பாண்டா தான். விளங்க ஊருக்கு ஞானப்பா ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்க மக்களே. வேறு என் பேர் வேறு ஞானப்பாண்டா தான் ஊர் முழுக்க தெரியும். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 6 வயசு 70 வந்துட்டோம் நினைக்கிறேன். இதுதான் கோயில். இப்போ இதில் வந்து பாதுகாப்பு கடமையில் வந்து இராணுவத்தில் நிற்கணும். இது வந்து அனுமதிக்கப்பட்ட பாதை தான். ஆனால் எப்படி நாங்கள் உள்ளே வந்தோம்ன்றதை பார்த்துருப்பீங்க. என்ன ஸோ உங்களோட வேலை சகஜமாக உரையாடுறேன் இராணுவத்தினர். நான் வெள்ளி செவ்வாய் தனியாக தானே வர்றது. ஓ, சில இந்த நேரம் எனக்கு பாதுகாப்பு என்ன இடைஞ்சல் வருவது தெரியாது. அது சரி. ஓ, அப்போ ஆக்கள் எனக்கு வேலை செய்யலாம், உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். எதுவுமே பாம்பு பூச்சிகள் கடித்தாலும். ரைட், பலாலி ராயராயேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளே வந்துட்டோம்.
எப்படி இருக்குன்னு பாருங்க. அதோட அங்கே பாருங்க இராணுவ அதிகாரி பார்வை விட்டுட்டு சென்று இருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சுற்றி வேலி, இதுக்குள்ள மக்கள் வழிபட அனுமதி இருக்குது. உள்ளே இருக்கா வந்து நாங்கள் ஆலயத்தை காட்டிட்டு போவோம். வருகின்ற 20ஆம் தேதி 8ஆம் மாதம் 20ஆம் தேதி திருவிழா ஆரம்பமாகுது. அப்படித்தானே ஐயா? அடிங்க ஐயா மணியை. ஓகே, இதுதான் அந்த ஆலயம். ஐயா வந்தது மணி அடிச்சிட்டாரு. உள்ளுக்குள்ளே பாருங்க இங்கே பழைய. இதுதான் அந்த ஆலயம். ஐயா வந்தது மணி அடிச்சிட்டாரு. உள்ளுக்குள்ளே பாருங்க இங்கே பழைய அம்மன் சிலைகள், உடைஞ்ச பாகங்கள், அதோட நல்ல குத்து விளக்குகள் கிடக்கு, எலி வாகனம், சின்ன கல்லுகள், சிவன் பார்வதி இருக்கணுங்க. ஸோ ஐயாவோட சேர்ந்து உள்ளுக்கால நடந்து உள்ளே வந்துட்டோம். அண்ணன் தேங்காய் உடைக்க போகிறீங்களா? ரைட். நீங்கள் என்னென்ன கொண்டு வந்தீங்க? ஊதுபத்தி, கற்பூரம். யோசிச்சு பாருங்க, பல 1000 மக்கள் வாழ்ந்த இடத்துல இப்போ 2 பேர் தான் வழிபடுறீங்க. சன்னதிக்கு போகணும் என்ன பார்த்தீங்களா? அவரை நீ போக போகிறார், அவரோட வந்து நாங்களும் போக போகிறோம். ஸோ ஆலயத்தை உங்களை காட்டுறேன். இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு காட்டுறேன். பைரவர் சூளம் பட்டெல்லாம் கட்டியிருக்கணும். ஐயா கதவை திறந்து உள்ளே போகிற காட்சியை பார்த்து கொண்டுருக்குறீங்க. இவர் கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைக்க போகிறார். மற்ற ஐயா வந்து உள்ளே போய்கொண்டிருக்கிறார். என்னெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா? ஐயா உள்ளே வந்து பூமாலை வைக்க போகிறாரு. எங்களோட வந்த அண்ணா வந்து அம்மனை வழிபட்டு பக்தியோட தேங்காய் உடைக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ இதுதான் இங்கே நிலம். அஜோகரா. இதுதான் இந்த ஆலயத்தில் இந்த மக்கள் இப்படித்தான் வழிபட்டு கொண்டிருக்கணும். ஸோ இதை பார்க்க மன கவலையாக இருக்குது. ஏராளமான மக்கள் வெளிநாடுகள்லையுமே இதை பார்ப்பீங்க. நானும் வந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வெகு விரைவில் இந்த இடம் விடுபட்ட உடனே இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக எழும்பும் அப்படின்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இதில் இருந்து பார்க்கவே அவ்வளவு அற்புதமாக இருக்குது. நானெல்லாம் இன்றைக்கு ஒரு விஷயம் மட்டும் அவதானித்தேன். பலாலி அந்த விடுபடுற அந்த இதில் இராணுவத்தினர் பதிஞ்சு தான் உள்ளே வந்து விட்டு கொண்டிருக்கணும் பொதுமக்களை. இப்போ ஏன் 1-2 பேர் தான் உள்ளே போயினோம். அப்போ எனக்கு யோசனை வந்தது, இவ்வளவு முழு மூச்சாக அந்த 1-2 பேர் போயினோம்னு சொன்னால் இந்த சொந்த ஊரில் இருந்தேன்னு பாருங்கள். இப்போ நான் இருந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சொர்க்கம் தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த கோயிலின் பழைய தூணமைப்பை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இதெல்லாம் இங்கே இதில் பாருங்கள், சுவாமி வாகனம் எல்லாம் மட்டை ஆகி போய் கிடக்கு. ஏன்னா மட்டைன்னு சொன்னால் புல்லாக பழுதாகி போயிருக்குன்னு அர்த்தம். காமதேனு வாகனம் என்ன? காராம்பஸ் இல்லை. என்ன சுற்றி கும்பிட்டு கொண்டிருக்கிறாரு. வெளிப்புறத்தை பார்ப்போம். அதாவது தெற்கு வீதி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே மக்களே நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன். இதே மாதிரி ஒரு கோயிலில் திருவிழா நடந்து 36 வருஷத்துக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த இதுவும் போட்டிருந்தேன். ஒரு சில சிற்பங்களும் இருக்குது பாருங்க. இங்கே கண்ணகி சிற்பம் இருக்குது.
இங்கே கருங்கல் ஐயா, இன்னும் அந்த காலத்திலே கருங்கல்ல காட்டியிருக்கீங்களே ஐயா. பா கருங்கல்ல பாருங்க மக்களே, ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள். இது கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டுக்கு முதல்ல இருக்கிற கட்டிடக்கலை. கருங்கல்ல கட்டியிருக்கிறான். இது விநாயகர் பெருமான் சந்நிதி என்ன? இது ரெண்டு சாமியும் இந்த ராணுவ கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் வந்த பிறகு தூக்கிட்டாங்க. ரெண்டு சாமியும் ஏன் யார் தூக்கினான்னு தெரியாது. ஐயோ, யாரும் இல்லை, முருகனும் இல்லை, வள்ளி தெய்வானையும் நாங்கள் போய் இந்த தூக்கி உள்ளுக்க வச்சுக்கோம். அதை களை எடுத்துன்னு போயிட்டாங்க அவ்வளோ, எடுத்து போயிட்டாங்க. கள்ளற்ற வேலை. அது என்னென்னு சொல்லுது, ராணுவ கட்டுப்பாட்டுக்கு கல்லறன்றது என்னென்னு சொல்ல முடியும். அது சரி. இப்போ நாங்களே இந்த பாதுகாப்புக்கு இருக்கணும், உங்களே கை கொடுத்து வேற வீட்டு தானே உள்ள விட்டுருக்கீங்க. அதான் அது என்னென்னு சொல்கிறோண்டே இதை தெரியாது. கவலையான ஒரு விஷயம். சுவாமியெல்லாம் தூக்கி கொண்டு போயிட்டினவா. நல்ல புலாத்தி ஒன்று நிற்குது வேறுங்க. பின்னுக்கெல்லாம் வந்து இராணுவ கட்டுப்பாடு தான். அங்காலையெல்லாம் போகலாம், காணொலி எடுக்கலாது. கருடன் ஒன்று போகுது பார்த்தீங்களா. இது நேர ஆலயத்துக்கு பின்னுக்கு நிற்கிறோம். அந்த நாளையிலேயே இப்படி கட்டுறோன்னா பெரிய விஷயம் இல்லை. கருங்கல்ல கப்பல் திருவிழா எல்லாம் இந்த கோயிலில் வந்து மிக பிரம்மாண்டமாக செய்வார்களாம். எத்தனை நாள் திருவிழா நடக்கும்? 12 நாளா? 12 வயசு. இப்போ எத்தனை வயசு? இப்போ 49 வயசு. கல்யாணம் திருமணம் முடிச்சிட்டிங்களா? இப்போ இதுக்குள்ளே வந்து முருகப்பெருமான் சிலை இருந்தது, அதையும் வந்து இதுவும் அந்த பிள்ளையாரையும் ரெண்டையும் வந்து கொண்டு போயிட்டினேன். ராணுவ கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் வந்த பிறகு இந்த சாமியால் இருந்தது. நாங்கள் நெடுவாரையில் தானே இந்த டைமில் கொண்டு போனோன்னு தெரிய 2 சாமியும் தூக்கிட்டாங்க. ஐயோ, கவலையான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வடக்கு பக்கம். வடக்கு பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் கற்பகிரகத்துக்கு மேலே இருக்கிற விமானத்தின் சிற்பங்கள். மதிலெல்லாம் நீங்களே கட்டியிருக்கீங்களே என்ன முதல்ல? ஒரு வேலி அதுக்கு அங்கே செஞ்சு போயிட்டு இருக்கு. இதுக்கு இங்கே போக இயலாது. இது வெளி வீதி. தேர் இல்லையோ? தேர் இல்லையே என்ன? இல்லைங்க, ஐயா வந்து உள்ள விக்கிரகங்களை கழுவி கொண்டிருக்கார். நீர் வருது வேறுங்க. இது பூங்கான திருவிழா எல்லாம் செய்யறது. பூங்கான திருவிழா, கோஷ்டிகள், அருணா கோஷ்டி. அந்த காலத்தில் அருணா கோஷ்டி, சின்ன மணி வில்லு பாட்டு, முளைச்சமாவல், அப்படி பெரிய பெரிய திருவிழா நடக்கும். நாங்கள் சின்னாக்கள் தானே. ஆனால் நீங்கள் வந்து கும்பிட்றீங்க வேறுங்க. எங்கள்கிட்ட வீடுதில் இருந்து 200 மீட்டரும் இல்லை. ஆனால் இல்லை, இப்போ ராணுவ கட்டுப்பாடுக்கெல்லாம் கூட வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இது வசந்த மண்டபம். இதில் நாங்கள் போன பிறகு பெரிய அரசு வளர்ந்து இந்த கட்டுறத்தை பிரிச்செல்லாம் முடிச்சு. இப்போ அரச மரத்தை தரைச்சிட்டிங்க போல. ஏசிப்பு முடிக்கலாம் தரைச்சி. மரங்களும் அழிச்சிட்டு இராணுவமும் அழிச்சிட்டு, அப்படித்தான் சொல்ல வாரீங்க. எல்லாமே அழிச்சிட்டு. அதான் அவன் கருத்து. சில விக்கிரங்கள், நாக விக்கிரங்கள் எடுத்தால் பிரச்சனை என்ற பயத்தில் விட்டுட்டு போயிருக்கணும். இப்படியே ஓரளவு கட்டி அமைச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு நல்ல இது பழைய கட்டுறோம். என்ன இப்படி இப்போ வெளியே இப்போ ஆரம்பிக்கிறாங்க. அது சரி. என்ன இந்த வேலியை திறந்து விட்டுருந்தா ஈஸியாக வந்திருப்பீங்க. என்ன அதுக்குள்ளே கராஜ் இருக்கிறபடியால் அவை பாதுகாப்பு பிரச்சனை என்றபடியால் உங்களை விடையில. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் பூ வைக்காட்டி என்ன இயற்கையே உங்களுக்கு சுவாமிக்கு பூ வைக்கணுன்ற மாதிரி. இதில் வந்து வாடாமல்லியே வளர்ந்துருக்கு. பார்க்கவே ஆசையாக இருக்குது. நான் கொஞ்சம் நெத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். பலாலியில் வளர்ந்த வாடாமல்லிகை நெத்து எடுக்கிறதே ஒரு ஞாபகத்துக்கு, வளர்ந்தா ஞாபகமாக இருக்குது. இந்த வாடாமல்லியை வந்து சுவாமியின் மாலைகளுக்கு முக்கியமாக பிரதானமாக சாத்து படிக்க வந்து முக்கியமாக தேவைப்படுற ஒரு இது. இந்த பூவை வளர்த்து விற்றாலே சரியான டிமாண்ட், சரியான விலை. கொஞ்சம் நெத்தை வந்து ஆஞ்சிட்டு போவோம்.
அப்புறம் என்ன பார்த்து நெத்து ஆஞ்சிட்டு அப்புறம் பூ மரக்கண்டை பிச்சு போட்டு போகிறையில் விளாங்குது. சில வேலைகளை வந்து நாங்கள் சரியாக செய்யணும். இவ்வளோ போதும் எனக்கு, இந்த இவ்வளோ மாஞ்சிருக்கிறேன் ஞாபகத்துக்கு. பலாலியில் ஆஞ்சேன்னு சொல்லி நான் வளர்ந்தா காட்டுறதுக்கு. ஓகே மக்களே. ஐயா என்ன செய்கிறீங்க? தண்ணி எப்படி வருது? மோட்டார் போட்டுருமா? கரண்ட் வருதா? கரண்ட் எல்லாமே இருக்குது கோயிலுக்கு. பொருளா என்ன நந்தி ஆலயத்தின் சரியான முழு பேர் என்ன ஐயா? ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம். இப்போ நாங்கள் இருக்கிற இப்போ நிற்கிற லொக்கேஷன் இடம் என்ன? இடத்தின் பேர் என்ன? முழு இடம் பலாலி. வடக்கா கிழக்கா தெற்கா? பலாலி கிழக்கு. ஓகே சரி மக்களே, இன்றைய நாள் உண்மையிலே நான் எதிர்பார்த்து வந்தது வேறு ஒன்று. அம்மன் வந்து எங்களை அழைச்சிட்டா அப்படின்னு நான் சொல்லணும். தன் நிலைமையை எடுத்து காட்டுண்டு. இந்த ஐயா தனியாக இவ்வளோ கஷ்டப்படுறாரு வேறுங்க. ஐயா வார இல்லை, கோயில் ஐயர் வார இல்லையோ? ஏன் வார இல்லை? பாதை திறந்தால் தான் அவர் வருவார். என்ன ஐயர் இருக்கிறாரோ? இது கொண்டு ஐயர் இருக்கிறாரோ? ஓ ஐயா இருக்கிறார். அவர் சுப்பிரமணியில் பூஜை. ஓகே, இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் உள்ளுக வந்து கழுவ போகிறார். இப்படித்தான் நடக்குது மக்களே. இனி கும்பாபிஷேகம் செய்த பிறகு தான் எல்லாம் முறையப்படி செய்யணும். என்ன ஐயா? பாதம் முறையில் வந்தால் தான் மக்கள் வந்து வாசனம் பண்ணி அங்கே எல்லாம் வைக்க வேணும். இது இப்போ வந்து நான் நிலம் மட்டும்தான் கழுவுறது. அவ கழுவையிலா, உங்களால் கழுவையிலா? அதுதான் நான் கேட்குறேன். அதே போல் நமக்கு கால் பாதத்தில் பூவை போடுறேன், விளக்கம் வச்சிருக்கேன். மற்ற மட்டும் கவலையான விஷயம் தான். என்ன எத்தனை வயசு ஐயா? ஒரு வெள்ளியும் ஒரு எத்தனை வயசுன்னு சொல்கிறீங்க? எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 70 வயதாகுது. உங்களோட ஊரில் இப்போ நீங்கள் மட்டும்தான் பாருங்களா? மிச்சாக்களும் பாரவையா? அப்படி வாரவே இன்றைக்கு வரையும். அது சரி. பாதையை நானும் காட்டியிருக்கேன் காணொலியில். மக்களே பாருங்கள், அந்த பாதையை உங்களுக்கு விளக்கமாக காட்டியிருப்பேன். ஸோ நாங்கள் இப்போ ராயரேஸ்வரி அம்பாளை வந்து பார்ப்போம். அம்பாள் அங்கே அருள் பாலித்து கொண்டு இருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடவுளே, மக்களே, இந்த ஆலயம் விடுவிக்கப்படணும், வந்து எல்லோரும் மடங்கணும். சரி நீ ஐயா, நான் போயிட்டு வரேன், வீட்டை போகணும் ஐயா. நன்றி, என்ன பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்ததுக்கு நன்றி. இந்த ஐயாவால் தான் இந்த காணொளி வந்து சாத்தியமாகியது. நல்ல ஒரு சுற்றுச்சூழல் நல்லா இருக்குது. ஸோ இதுதான் நிலைமை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து அவதானிச்சு கொண்டு இருக்கணும். ஆலயத்துக்குள்ளே வந்து இராணுவ அதிகாரிகள் வந்து வாரினோம். இராணுவ தலைமை அதிகாரியோட வந்து உரையாடியாச்சு. உரையாடின பிறகு பல விஷயங்களில் முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டது. இருந்தாலும் இதில் வந்து என்னென்னு சொன்னால் அந்த ஆலய தலைவர்கள் பல மக்கள் இல்லை. அப்போ இதில் நின்றது இந்த ஐயாவும் இந்த அண்ணாவும் தான் நின்றது. ஸோ இவை இப்போ என்ன கதைச்சவை என்று சொல்லி அவைகிட்ட கேட்க போகிறோம். கேட்டால் தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கொண்டு வரும். ஸோ நான் போக இருந்தேன், நான் காணொலியை முடிச்சுட்டு போக இருக்க தான் நம்ம திடீரென்று தான் இராணுவம் வந்து வந்தது. நாங்கள் கதைகளை கேட்டுட்டு வந்து என்னென்னு சொல்ல போகிறோம். வணக்கம் ஐயா. இராணுவத்தினர் வந்து இப்போ எங்களை அழைச்சி கொண்டு போனாங்க. பழைய பாதை எங்களை வந்து இராணுவத்தார் அழைச்சி கொண்டு போனார்கள். வந்து என்ன மாதிரி என்று கேட்டு எத்தனை நாள் திருவிழாண்டு கேட்டவை. நாங்கள் 13 நாள் திருவிழாண்டது. அப்போ அவை அதுக்குரிய பாதையை பார்ப்போம்ண்டு எங்களை கூட்டி அழைச்சி கொண்டு போனார். நாங்கள் இந்த பாதையை காட்டினா போல அவை நாங்கள் கதைச்சி சொல்லிச்சினோம். இன்றைக்கு பின்னேறதுக்கு இல்லை நாளைக்கு இடையில் உங்கள்கிட்ட இந்த பாதையை விடுறோம். மற்ற நாங்கள் வாகனம் வசதி விரவணுமென்று கேட்க அவை சொல்லிச்சினோம். மறுப்பு தெரிவித்து பேருந்து நாங்கள் கதைக்க அவை எங்களுக்கு நாங்கள் அந்த வசதியை வாகனம் உள்ள வர வசதியை செய்து இல்லாமன்னு சொன்னவன். இப்போ நிரந்தர பாதையாக விட இல்லை. அது பிறகு பூசை நேரத்தில் பிறகு கலந்த ஆலோசனை செய்வோம் என்று சொல்லிக்கணும். இது மேற்கொண்டு இந்த ஆள் வேறு இப்போ விட்டு கிடக்கு. இனி தாங்கள் வாகனங்கள் வந்தால் ஆட்கள் வந்தால் இதில் பாயிண்டில் நாங்கள்
பதிஞ்சு தான் விடுவோம் வாகன நம்பரெல்லாம் பதிஞ்சு போவோம்னு சொன்னவ. அதுக்கு நாங்கள் சரி நான் சொன்னது என்னென்று கேட்டால் எங்களுக்கு நிரந்தரமாக இந்த பாதை விட வேணும். ஏனென்று கேட்டால் திடீரென்னு ஒரு ஆள் ஒரு அவசரம் செய்ய வருவார் நீத்திக்கு வந்தந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ அதுதாங்கள் இதே போய் நட்டுமா தாங்கள் அதுவும் செய்தது இல்லாமட்டு சொல்லிக்கணும். இன்னும் சரியான முடிவு எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா செய்தது இல்லாமட்டு சொல்லினா இன்னும் எங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கல. அப்போ வந்து போவினோம். நாங்கள் எல்லாம் கூடிக்கொண்டே காட்டி பாதியை சரியான முறையில் எங்களுக்கு விட்டு தாங்கள் விட்டு தரமா இதற்கிஞ்சால போகக்கூடாது. இப்போதைக்கு திருவிழாக்காண்டி நீங்கள் கேட்டதை ஒழுங்குபடுத்தி தரோம். கேட்டதுக்காக ஒழுங்குபடுத்தி எல்லாம் நீங்கள் வழிபடக்கூடிய மாதிரி வசதியில் வாகனங்கள் வந்து போகிறதுக்காக ஃபியூச்சரில் நாங்கள் கதைச்சு ஒழுங்குபடுத்தி தரோம்னு ராணுவத்தினர் சொல்லியிருந்ததால் அது ஒரு பிரயோசனமாக போயிட்டு இப்போ காலமையிலிருந்து இப்போ வரை என்ன நடந்தோன்னு சொல்லி நாங்கள் காணொலியில் வந்து பதிவு செய்திருக்கோம். வந்தனால் நாங்கள் நாங்கள் முந்தையெல்லாம் முந்தின பாதை அடைச்சிட்டாங்க. அதால் விரையில்லாத அவைக்கு எல்லாரும் முழங்க பற்றி காட்டினாங்க. அவை எல்லாத்துக்கும் முன்னங்களை கூட்டிக்கொண்டே பார்த்துக்கிட்டு அவை சொல்லி போட்டு போயினோம். நாங்கள் எப்படியும் செய்து தருவோம்ட்டு பயந்து இதைப்பா இந்த திருவிழா பற்றி நடக்கட்டும். பிறகு மீதியை பிறகு கதைப்போம். இருந்து ஒரு 5 மணி மட்டும் நிற்கலாம். 5-6 மணி மட்டும் நிற்கலாம். இல்லைன்னா 6 மணி 5 மணிலேருந்து பின்னேரம் 6 மணி மட்டும் நிற்கலாம். அது பிற்பாடு நாங்கள் போடுவோம்னு சொன்னாங்க. அதுக்காக ஏற்றுக்கொண்டுச்சினோம். அப்போ தான் நாங்கள் கதைச்சு கொண்டது. இனி காலப்போக்கில் தான் போக போக தெரியும் என்ன மாதிரின்னு தெரியும். நான் அவைக்கு சொன்னேன் மறுபடியும் என்னென்ன இராணுவத்தாருக்கு எங்களுக்கு இந்த பாதைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட இதுக்கு விர மாட்டோம். பாதைக்கு எங்கள்ட பாதைக்கு தூண் கட்டி அடிப்போம். 2 பக்கத்தும் தூண் கட்டி அடித்து விட்டால் உங்களால் நாங்கள் விர மாட்டோம் என்று சொன்னாங்க. அவையே அதுவும் தாங்கள் மட்டும் சொல்லிச்சினோம். சொல்கிற செய்கிற மட்டும் சொல்லிச்சினோம். அப்போ நீ இதுக்கு மிஞ்சி நாங்கள் இல்லை எங்களுக்கு முழு பாதை அனுப்ப விட வேணுமென்று நாங்கள் அடிபட இயலாது. ஏதோ தந்திரமாக கதைச்சு அதில் பார்ப்போம் பட்டு சொல்லி நாங்கள் இருக்கிறோம். அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்க, தலைவருக்கு நீங்கள் தெரிவிக்க போகிறீங்க. தலைவருக்கு நிர்வாகம் தலைவர் என்று இருக்கிறார். அவருக்கு இந்த செயல்பாடை நாங்கள் சொல்ல போகிறோம். இனி அவர் தலைவர் எடுக்கிற முடியும். நாங்களும் இதை பதிவு பண்ணி அப்படியே போகிறோம். நாங்கள் இதை பதிவு நின்றது நடந்தது எல்லாமே அப்படியே போடுறோம் ஐயா. சரி ஐயா, நன்றி வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, நன்றி மக்களே. அடுத்த காணொலியோடு உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்களை நன்றி உறவுகளே.